கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். தேவனுடைய மகத்தான கிருபை நிமித்தமாக தொடர்ந்து சங்கீத புஸ்தகத்தில் அநேக நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் கூட பாடம் 4 கர்த்தர் கேட்கிறார் விடுவிக்கிறார் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு நல்ல பாடத்தை இந்த நாளில் இப்போ தியானிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஸ்தோத்திரங்க பாஸ்டர். இந்த நல்ல பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதலுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய மகத்தான கிருபை நிமித்தமாக தொடர்ந்து ராஜா உம்முடைய நல்ல சத்தியங்களுக்கு கீழாக எங்களை வழிநடத்தி வருகிறீர். நல்ல பாடங்களை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. ஆம் ராஜா, சங்கீதங்களை குறித்து அப்பா அதில் நாங்கள் தியானிக்கவும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு அப்பா வசனங்களை படியாக நாங்கள் வாழவும் என் தேவன் கிருபை செய்ய வேண்டும்படியாகவும் இந்த நாளில் நாங்கள் படிக்க இருக்கிற பாடத்தை அப்பா நீர் உடனிருந்து பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்கள் மூலியமாக போதகர் மூலியமாக அப்பா வெளிப்பட வேண்டும்படியாக பேச வேண்டும்படியாக அப்பா இதோ இந்த நேரத்திலும் கூட உம்முடைய பிரசன்னத்தினாலே அப்பா எங்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் ராஜா, இந்த நேரத்திலையும் கூட அப்பா முழுமையாக உம்முடைய வழிநடத்துதல் இதோ பேசுகிற போதகரோடும் இதை கேட்கிற ஒவ்வொருவரோடும் உடனிருந்து வழி நடத்த வேண்டும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துடைய நல்ல நாமத்தினாலே கேட்டு மன்றாடுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். பாஸ்டர், தொடர்ந்து நல்ல பாடங்களை படிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். சங்கீதங்களை எப்படி வாசிக்கிறது, ஜெபத்தை கற்றுத்தாரும், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் அப்படின்னு 3 பாடத்தை நம்ம படிச்சிட்டோம். இந்த வாரத்தில் கர்த்தர் கேட்கிறார் விடுவிக்கிறார் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம ஒரு பாடத்தை படிக்க இருக்கிறோம். அதற்கான மனவன வசனமும் ஒரு முன்னுரையும் சொல்லிடுங்க பாஸ்டர். இந்த எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த நாட்களில் உதவித்தொகைகள் கொடுப்பதற்காக, உதவிகள் தருவதற்காக, கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நிறைய நபர்கள் அந்த அட்மிஷன் நேரத்தில் கடந்து வருவது வழக்கம். அவ்விதமாய் ஒரு முறை அட்மிஷன் நடக்கிற இந்த சூழ்நிலைகளில் நிறைய உதவிகள் செய்யக்கூடிய நபர்கள் கடந்து வந்தாங்க. அவர்களிடத்தில் உதவி கேட்கும்படியாய் எல்லாரும் பெரும்பாலும் போவதுண்டு. அவ்விதமாய் கடந்து போனோம். எங்களுக்கு தெரிந்த நான் முதலாய் அந்த கல்லூரியில் சேர்ந்த அந்த நாட்கள் செமஸ்டர் என்பதனால அதிகமாக ஆங்கிலம் வரல. இருந்தாலும் கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் போய் ஒரு முயற்சி பண்ணி பாரு. அப்போ போய் எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் 1-2 வார்த்தைகளை போட்டு அவங்ககிட்ட எப்படியோ என்னென்னமோ கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் சொன்ன கதை அவர்களுக்கு புரியவில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று அவர்களுக்கு புரியவில்லை. புரியாதது நிமித்தமாய் அவர்கள் அப்படியே என்னை தள்ளிவிட்டுட்டு அடுத்த ஆளுக்கு போயிட்டாங்க. பல நேரங்களில் நாமும் கூட ஆண்டோடைய சமூகத்தில் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டு நம்மளால் முடிந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு நம்ம வாக்குத்தத்த வசனங்கள் எதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குதோ எல்லாத்தையும் போட்டு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று அவர் இடத்துல கேட்டு ராஜரீகம் பண்ணுகிற அவரை நோக்கி நம்ம கேட்கும்போது அவர் பதிலளிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த வார பாடத்தினுடைய தலைப்பு ரொம்ப அழகான தலைப்பு. கர்த்தர் கேட்கிறார். கேட்கிறதோடு நிறுத்தல என்ன செய்கிறாரா? விடுவிக்கிறார். விடுவிக்கக்கூடிய ஒரு தெய்வம், கேட்கக்கூடிய ஒரு தெய்வம். இரண்டும் அழகான பதங்கள். ஒரு அழகான படமும் கூட இதில் கொடுத்திருக்கிறார்கள். இதை சரியாக கொண்டு போய் பொருத்த வேண்டும் என்று சொன்னால் லூக்கா 15வது அதிகாரத்திற்கு நம்ம பொருத்தலாம். தொலைந்து போன ஆட்டினுடைய கதை. ஒரு நல்ல மேய்ப்பனாய் சங்கீதக்காரனாகிய தாவீது 23வது சங்கீதத்தை அழகாக எழுதுகிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மேய்ப்பராய் அவர் இருந்தால் மேய்ப்பனுடைய குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா
அந்த ஆட்டினுடைய சத்தத்தை கேட்பாரு. கேட்குறதோடு அப்படி விட்டுறல, என்ன செய்கிறாரு, விடுவிக்கிறார். அந்த ஆட்டை விடுவித்தது போல எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த விண்ணப்பங்களெல்லாம் கேட்டு எப்படி விடுவிக்கிறார் என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். அழகான ஒரு முன்னுரை கொடுத்துருக்குறாங்க. பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து தாங்குகிற சர்வ மகத்துவ கர்த்தர் தனிப்பட்ட தேவனாக தம்மை வெளிப்படுத்தி தம் மக்களோடு உறவு ஏற்படுத்தி அதை பராமரிக்கிறார் என்ற உண்மையை சங்கீதங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றன. சங்கீதத்தினுடைய பிரதானமாய் அதனுடைய மூல என்ன சொல்லணும்னா அஸ்திபாரமாய் யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் கேட்கிறார், என்னை விடுவிக்கிறார். ஒரு அழகான மனன வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34வது அதிகாரம் 17வது வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுகிறார். திறந்த செவிகளோடு இருக்கிறார். எப்போ என் பிள்ளை கேட்கும், எப்போ என் பிள்ளைக்கு நான் உதவி செய்யணும், என் பிள்ளையினுடைய அபய குரலும், என் பிள்ளையினுடைய சந்தோஷ மகிழ்ச்சியின் துதிகளும், என் பிள்ளையினுடைய ஓலங்களும் எல்லாமே கேட்கக்கூடிய ஒரு மேய்ப்பனாய் ஆண்டவர் இருக்கிறார். இதை பற்றி இன்னும் விளக்கமான செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஒரு நல்ல அழகான முன்னுரை கொடுத்தீங்க பாஸ்டர். இப்போது தலைப்பு பார்த்தீங்கன்னா கர்த்தர் கேட்கிறார். அப்போ அவர் கேட்கிறதோட மாத்திரம் நிறுத்திக்கிறாரா? இப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் பார்க்கும்பொழுது என் முகம் உமக்கு மறைவாக இருக்கவில்லை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது அவருடைய முகத்திற்கு மறைவாக நம்ம எங்கேயும் போக முடியாது. இருந்தாலும் இந்த ஒரு தலைப்பை நம்ம இன்னும் எப்படி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம்? சரி, ரொம்ப அழகான ஒரு கேள்வியை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. கேட்கிறது, நான் ஆரம்பத்தில் முன்னுரையில் சொல்லும்போது சொன்னேன், திறந்த செவிகளை உடையவராக இருக்கிறாரு. திறந்த செவிகள் மாத்திரமான்னு கேட்டிங்கன்னா திறந்த கண்களோடு கூட இருக்கிறார். 139வது சங்கீதம். இந்த 139வது சங்கீதம் நிறைய நேரங்களில் பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் இது வாசிக்கப்படும். எதுக்கு இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் இப்படி விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபடியால் உம்மை நான் துதிக்கிறேன் என்று துதிக்கிற அந்த துதியை பார்க்க முடியும். 14வது வசனம் வாசிக்கிறேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். 15வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. இப்போ தாவீது எழுதுறார், அவருடைய ஃபோர் நாலேஜை இவர் புரிஞ்சு எழுதுறாரு. எப்போ நான் உருவாகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த நபர் இடத்துல தான் இந்த பிள்ளை பிறக்க போகுதுன்னு முன்குறித்து அழைத்த ஆண்டவர், முன்குறித்தவர், முன் தரிசிப்பவர். இதை கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னை என் தாயின் கருவிலே நான் உருவாகிறேன், என்னை ஸ்கேன் கருவிகள் பார்க்கிறதற்கு முன்பாகவே அவரால் பார்க்க முடியும். அதை தான் ரொம்ப அழகாக எழுதுகிறார். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. இப்போ ஒருவேளை எத்தனை பேர் இந்த வசனத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. சதை அப்படியே செல் பிரிதலாய் உருவாகி அந்த சதையில் எலும்புகள் உருவாகும். ஸ்கல் எலும்புலாம் பார்த்தீங்கன்னா பிறந்த பின்பும் கூட கூடி வரும் என்று சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த எலும்பு பலன் இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சொல்கிறாரு, அந்த எலும்புகள் கூட என்ன செய்யலையா, மறைவாக இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இந்த சிந்தனையோடு கூட இந்த தலைப்பை திரும்ப நம்ம அணுகப் போகிறோம். ஏதோ காதில் மாத்திரம் தூரத்தில் ஒலிக்கக்கூடிய அபயமிடக்கூடிய அந்த சப்தம் மாத்திரம் அவர் செவிகளுக்கு கேட்குது. அவர் கண் திறந்து என்னை பார்க்குறதில்ல, அவர் பார்வைக்கு நான் முன்னால் இல்லை என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா, இல்லை, ஒளிப்பிடத்திலேயே அவரால் பார்க்க முடியும் என்று சொன்னால், கருக்குள்ளேயே அவரால் பார்க்க முடியும் என்று சொன்னால், உயிரோடு இருக்கக்கூடிய அவர் சாயலாக இருக்கக்கூடிய
அவரை நம்பக்கூடிய உங்களையும் என்ன செய்கிறாரு? அவர் காண்கிறார். அவர் காண்கிற தேவனாக இருக்கிறாரு. 8வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். 11வது வசனத்தை வாசித்தோம்னு சொன்னால், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். அடுத்த வசனம் வாசிக்கிறேன், உமக்கு மறைவாய் இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அவருடைய அந்த கண்களுக்கு ஒரு பிரத்யேக வல்லம் இருக்குது. இருட்டுக்குள்ளே இருந்தாலும், ஒளிப்பிடத்தில் இருந்தாலும், இருளுக்குள்ளே இருந்தாலும் வெட்ட வெளிச்சமாக அவருக்கு என்ன செய்யுமா தெரியும். அவருடைய கண்களால் பார்க்க முடியும். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொன்ன அந்த வசனத்தின்படியாய் மரண இருளே சம்பவித்தாலும் அவருடைய கண்கள் என் முகத்தை நோக்கமாக பார்த்து கொண்டே இருக்குது. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க பாஸ்டர். அவர் எந்த அளவுக்கு நம்மளை அந்த கருவில் இருக்கும்போதுலேருந்தே, கருவில் உருவாவதற்கு முன்பதிலிருந்தே அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்மளை ஒவ்வொரு நொடியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உண்மையாகவே ரொம்ப நல்லா சொன்னீங்க பாஸ்டர். இப்போ அவர் கேட்குறாரு, பார்க்குறாரு, எல்லாம் சொல்லிட்டீங்க. இன்னும் எவ்வளவு அழகாக நம்மளை பராமரிக்கிறாரு, எப்படியெல்லாம் நம்மளை பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். இந்த சங்கீதம் 121வது அதிகாரத்தை இந்த பராமரிக்கும் நிலைக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த 121வது சங்கீதத்தை யூதர்களுடைய பிரயாண சங்கீதம் என்று சொல்லுவாங்க. எங்கே கிளம்பினாலும், எங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் வந்தாலும் இந்த சங்கீதத்தை என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. சொல்லி தான் அவங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிப்பாங்க. இந்த சங்கீதமும் எனக்கு ரொம்ப பிடித்தமான சங்கீதம். யாராவது பிரயாணத்திற்கு போகிறாங்கன்னு சொன்னால் பொதுவாகவே இந்த வசனத்தை நான் வாசித்து ஜெபிப்பது உண்டு. சரி, அதை மனப்பாடமாக கூட நிறைய பேர் வைத்திருப்பாங்க. இந்த 121வது சங்கீதம் 121வது சங்கீதம் அப்படியே ஆரம்பிக்கிறது. என்ன சொல்லி ஆரம்பிக்கிறதுனா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இப்போ எருசலேம் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், பர்வதங்கள் நிறைந்த இடம், மலைகளும் குன்றுகளும் நிறைந்த இடம், அதனுடைய வழிகளெல்லாம் மேடு பள்ளங்களாக, ஏற்ற இறக்கங்களாக, மலைப்பாதைகளாக இருக்கக்கூடிய இடம். இப்போ இந்த பிரயாணத்தை நான் ஆரம்பிக்கிறேன். என் வாழ்க்கையின் இந்த பிரயாணத்தில் எனக்கு ஒரு ஒத்தாசை வேணும். இந்த ஒத்தாசை என்கிற வார்த்தை உதவியிலிருந்து சற்று மாறுபட்ட வார்த்தை. ஒத்தாசைன்னு சொன்னால் உங்கள் கூட இருந்து உதவி செய்கிறது. இப்போ உதவி தூர இடத்துலேருந்து யாரையோ அழைத்து கூட செய்து விடலாம். இல்லை உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு உதவி வேணுமென்னு சொன்னால் அந்த இடத்துல அவர் இல்லாமல் கூட யாரையோ கொண்டு செய்து விடலாம். ஏதோ ஒரு மீன்ஸ் வழியாக செஞ்சிடலாம். ஆனால் ஒத்தாசை என்பது பீயிங் வித் யூ அண்ட் ஹெல்பிங் யூ, உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்யுது. இப்போ என்ன செய்கிறார் என்று சொன்னால், சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாக எப்படி பராமரிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட இருந்தே பார்த்துக்கிறார். இங்கே அழகாக 4-5 வார்த்தைகளை பிரத்யேகப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அவர் எப்படி ஒத்தாசையாக இருக்கிறார் என்று சொன்னால், காலை தள்ளாட ஒட்டார். அது நம்மளுடைய நிர்கதியான நிலையை குறிக்கிறது. அடுத்த வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் பாதுகாக்கிற தேவன். இந்த நேரம் தான் இல்லை, இந்த நேரம் அவருக்கு ஓய்வு என்று இல்லை. என்ன எந்த நிலையானாலும் பாதுகாக்கிறவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இது எதை குறிக்கிறது, எதை காட்டுது? ஒரு மாதிரியை காட்டுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்கள் குளிர் ஏற்படாமல் இருக்கிறதற்கு அவர்களுக்கு அக்கினியாகவும் அதே நேரத்தில் வெளிச்சமாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் வேறு காட்டு மிருகங்கள் காட்டு ஜீவன்கள் வந்து விடாதபடிக்கு அவைகளை விரட்டி அடிக்கிறதற்காகவும் இந்த நெருப்பாயை காட்டுகிறார். அதே இந்த பக்கம் வரும்போது பகல் வேலை வரும்போது மேகஸ்தம்பமாக வர்றாரு. அவங்களுக்கு பாதுகாப்பு, நிழல், அதே நேரத்தில் வெளிச்சத்தோடு கூட ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை காட்டுகிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். நிழலாக இருக்கிறதுனா நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒத்தாசையாக இருக்கிறது என்று சொல்கிற வார்த்தையை அப்படியே சொல்கிறாரு. என் நிழல் என் கூடயே வரும். இந்த நிழல் என்னை விட்டு போகாது. நிழல் தனியாக நடக்க முடியாது. அது நீங்கள் நடந்தால் தான்
அது நடக்க முடியும். உங்களை கொண்டு தான் இருக்கு. நிழல் மாதிரி கூட வர்றேன்னு சொல்கிறாரு. அடுத்து கரெக்டாக கடைசியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய பாதுகாப்பு. 6வது வசனத்துலேருந்து 8வது வசனம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாதுகாப்பு. அது போக்காக இருக்கலாம், வரத்தாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார்னு சொல்லியிருக்குது. இப்போ இந்த ஆத்துமாவை காக்கிற இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லிவிட்டு அடுத்த கேள்விக்கு நம்ம கடந்து போகலாம். இந்த ஃபிசிக்கல் டேமேஜ் ஏற்படும் போது, ஃபிசிக்கலாக சில பலவீனங்கள் ஏற்படும் போது, ஃபிசிக்கலாக சில காரியங்கள் ஏற்படும் போது என்னுடைய ஆவிக்குரிய நிலை டச் ஆகும். இப்போ சங்கீதக்காரன் அதை புரிந்து அழகாக எழுதுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை அவர் பாதுகாத்துக்கிறவார். உன் போக்கையும் உன் வார்த்தையும் என்றென்றைக்கும் காப்பார் என்று எழுதியிருக்கிறது. எல்லாத்துலேயும் அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா நேரத்துலையும் பகல் இரவுன்னு பாராமல் நம்மளை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாரு, பராமரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். அதே மாதிரி நிறைய வேலையில் இக்கட்டான சூழ்நிலைகள் நமக்கு வருது. ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்பொழுது தேவன் எந்த அளவுக்கு நமக்கு அடைக்கலமாக இருக்கார் பாஸ்டர்? சரி, அடைக்கலம் என்ற வார்த்தையை இந்த புறம் வைத்தீங்கன்னா அதனுடைய ஆப்போசிட்டில் ஆபத்து இருக்கணும். அந்த ஆபத்து இருந்தால் தான் இந்த அடைக்கலத்தினுடைய மகத்துவம் தெரியும். அதை கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பழமொழி கூட இருக்கிறது, நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆபத்து இருந்தால் தான் அடைக்கலம் என்ற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். இப்போ இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் சொல்லி அதில் ஆண்டவர் அடைக்கலமாக என்னை பாதுகாக்கிறார் என்று சங்கீதம் 91வது அதிகாரத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார். இந்த செவ்வாய்க்கிழமை பாடம் சங்கீதம் 91 மையமாக கொண்டிருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இப்போ நான் ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தில் என்னெல்லாம் அவரை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் கோட்டை, என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். பின்னால் அப்படியே நீங்கள் வாசித்தீங்கன்னா அழகாக இந்த சங்கீதம் எல்லாத்துக்குமே நமக்கு நன்றாய் தெரிந்த சங்கீதம். இப்போ ஒவ்வொரு நிலையில் ஏற்பட்ட அந்த நாட்களினுடைய ஆபத்தையும் சொல்லுது, வரப்போகிற ஆபத்தையும் சொல்லுது. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன் சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சிட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாயாக. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்போ எல்லா நிலையிலிருந்து, நோயிலிருந்து, வரக்கூடிய ஆபத்திலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து, யுத்த காலத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்திலிருந்து, எல்லாத்துல இருந்து இவர் அடைக்கலமாக இருக்கிறாராம். எப்படிப்பட்ட அடைக்கலம் என்று சொன்னால் அழக வசனம் சொல்லுகிறது. 9வது வசனம், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். இப்போ சங்கீதக்காரன் உணர்ந்து எழுதுகிறார், என்னை பாதுகாத்தவர், என்ன சவுல் கையிலிருந்து பாதுகாத்தவர், எனக்கு விரோதமாக எழும்பின எத்தனையோ கரங்களிலிருந்து என்னை பாதுகாத்தவர், என்னை தூற்றின பல நபர்களிலிருந்து எனக்கு அடைக்கலமாக இருந்தவர், இந்த ஆபத்தான நேரத்தில் எல்லாம் அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் திட்டத்தை, அவர் கொடுத்த அந்த ராஜ மேன்மைக்கான அந்த முன்குறித்தலை என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கறதற்கு என்னை பாதுகாத்த, எனக்கு அடைக்கலமாக இருந்த அவரை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா, கழுகை போல, கோழியை போல தன்னுடைய சிறகுகளுக்குள்ளாக, தன்னுடைய நிழலுக்குள்ளாய், அந்த செட்டையின் நிழலில் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய அடைக்கலம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு பறவை எப்படி தன்னுடைய உயிரையே கொடுத்து தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க நினைக்குமோ, அதுபோல் தன்னுடைய நிழலுக்குள்ளாய் வைத்து கொள்ளக்கூடிய அந்த அடைக்கலத்தை தருகிறார். ஆபத்திற்கும்
இந்த இந்த நமக்கும் நடுவாக அவர் அடைக்கலமாய் நிற்கிறார். இக்கட்டான சூழ்நிலைகளில் ஆபத்து காலத்தில் தேவன் அடைக்கலமாக இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெளிவாக விளக்கி சொன்னீங்க பாஸ்டர். இப்போ அடைக்கலம் அப்படின்னுட்டாலே பாதுகாப்பு. பாதுகாப்பு அப்படின்றது மாம்சீகமான ஒரு வார்த்தை. அதுவே ரட்சிப்பு அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய வார்த்தை. இப்போ பாதுகாப்பவர் ரட்சிப்பவர் ரெண்டையும் எப்படி நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம் பாஸ்டர்? 114வது சங்கீதம் மாதிரியாய் காண்பிக்கப்பட்டிருக்குது. இந்த 114வது சங்கீதத்தை அப்படியே நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் ஒரு சின்ன சங்கீதம், 8 வசனங்கள் மாத்திரமே கொண்ட சங்கீதம். இதில் அழகா அவர் கடலை கடந்து கடல் கண்டு விலகி ஓடினதையும் யோர்தான் பின்னிட்டு திரும்பினதையும் மலைகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளிற்று அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக வழி நடத்தினார், அவர் கட்டளைகளுக்கு இவைகளெல்லாம் எப்படி கீழ்ப்படிந்தது என்று சொல்லி சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவாக இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார். இந்த சங்கீதத்தை மாத்திரம் இப்படி வாசிக்காமல் நம்ம வேறு நிலையோடு வேறு புரிந்து கொள்ளுதலோடு கூட வாசித்தோம் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1-4 வசனத்தில் இதே காரியத்தை பவுல் ஆவிக்குரிய நிலையினுடைய ஒப்பிட்டு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 முதல் 4வது வசனம் வரைக்கும் வாசித்தோம் என்று சொன்னால் நான் 2லிருந்து வாசிக்கிறேன். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீர்களை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்போ பவுல் அழகா இந்த வழிநடத்தலுக்கு நடுவில் நடந்த நிகழ்வை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பிட்டு கிறிஸ்து தான் அந்த கண்மலையிலிருந்து ஊற்றுக்கள் எடுத்தது என்று சொல்லி அழகா கோட் பண்ணி முடிக்கிறார். இதை தாவீது பல 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே தாவீது இதை ரொம்ப அழகா இந்த நிலையை பாதுகாப்பினுடைய நிலைக்கு சொல்கிறார். இதை இரண்டையும் இப்போ ஒத்து வச்சு பார்க்க போகிறோம். ரெண்டையும் ஒவ்வொரு சைடு வச்சிங்கன்னு சொன்னால் தாவீது 114வது சங்கீதத்தில் எழுதக்கூடியது 114வது சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறது மனுஷீகமான பாதுகாப்பு. கடலை பிளந்து மேகஸ்தம்பமாக அக்னிஸ்தம்பமாக அவர்களை வழிநடத்தி கண்மலையிலிருந்து தண்ணீர் வர வைத்த மனுஷீகமான காரியம். அப்படி அதை ரட்சிப்பின் திட்டமாக இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே காரியத்தை ஆண்டவர் ஞான போஜனத்தை கொடுத்தாரு, ஞான பானத்தை குடிக்க கொடுத்தாரு. அந்த கண்மலையின் தண்ணீர்களை குடித்தாங்க. அந்த கண்மலை கிறிஸ்து தான் திறந்து வழி நடத்துறது. ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இப்போ மனுஷீக நிலை, ஆவிக்குரிய நிலை, 2 பாதுகாப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறார். மாம்சீகத்தில் ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார் அப்படிங்கிறதையும் ஆவிக்குரிய காரியங்களில் எப்படி ரட்சிக்கிறார் அப்படிங்கிறதையும் நல்லா தெளிவாக சம்மந்தப்படுத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க பாஸ்டர். இப்போது அந்த ஆவிக்குரிய ரட்சிப்பின் திட்டத்தில் ஆண்டவர் எப்படி நமக்கு ஒத்தாசையாக இருக்கார் பாஸ்டர்? இந்த நிலையை சரியாக புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். கடந்த பாடத்தில் பாதுகாப்பு என்பது மனுஷீக நிலை, ரட்சிப்பு என்பது ஆவிக்குரிய நிலை. அவங்க எப்படி ஞானபானத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ 121வது சங்கீதத்தில் ஒத்தாசியாக என் கூட இருக்கிறாருன்னு சொன்னோம். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி பார்த்தோம். இது மனுஷீகமான பாதுகாப்பு, மனுஷீகமாக கூட வர்றது. இப்போ ரட்சிப்பை பற்றி பேசிட்டோம். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கு, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 1-2 வசனங்களை வாசிக்க போகிறோம். 143வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினால் அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும். இப்போ யாருமே நீதிமான் இல்லைன்னு சொல்லிட்டார். நீதிமான் இல்லை, என்னையும் அப்படி நியாயம் தீர்த்துறாதீங்க.
நானும் ஒரு 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 துன்மார்க்கமான நிலையில் இருக்கிறேன். ஆவிக்குரிய நிலையில் உம்முடைய நீதிக்கு என்னை ஒத்து வைக்க முடியலை. இப்போ ஆவிக்குரிய ரட்சிப்பு அவர் கொடுக்குறாரு, பாதுகாப்பு அவர் கொடுக்குறாரு. அந்த பாதுகாப்பை தக்க வைத்துக்கிறாம நான் பல நேரங்களில் இந்த ஆட்டுக்குட்டியை போல் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இந்த லூக்கா 15 நம்ம வாசித்த இந்த ஆட்டுக்குட்டியை போல அவர் முகத்துக்கு நான் மறைவாக எங்கேயும் ஓட முடியாது. ஆனால் ஓட பிரயாசப்பட்டு நான் அவரை விட்டு தூரமாக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ ஓடிட்டே இருக்கக்கூடிய என்னுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை மீட்டு என்னை இழுத்து சேர்ப்பதற்கு அப்பையும் என் கூட ஒத்தாசையாக இருப்பாரா? அதுதான் கேள்வி. அப்பையும் என் கூட ஒத்தாசையாக இருப்பாரா? நான் மரண பள்ளத்தாக்கில் மனுஷிகமாக நான் நடந்தேன்னா அவர் கூட இருக்கிறாருன்னு சொல்கிறது ஓகே. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருக்கு கீழ்ப்படியாமல் நான் தூர போகிறேன் என்று சொன்னால் அப்பையும் கூட இருப்பாரா? புரிஞ்சுக்கிறதுக்காக 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. இப்போ என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்க்க முடியும். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருள செய்யும். இப்போ உண்மையோடு நீதியோடு அவர் உத்தரவு பண்ணணும். எனக்கு சத்ருவாய் என்னை நெருங்கி வரக்கூடிய பாவத்தை, எனக்கு ஆத்மீகமான ஆவிக்குரிய நிலையில் ஆண்டவர் விட்டு பிரியக்கூடிய எனக்கு சத்ருவாய் இருக்கக்கூடிய இந்த பாவத்தை கொண்டு வரக்கூடிய சாத்தானோடு சேர்ந்து என்னை இழுக்க வைக்கக்கூடிய என்னுடைய எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, என்னிடத்துலேருந்து விளக்குங்க. அதே நேரத்தில் உண்மை நான் அதிகமாக கெட்டி செய்கிறதற்கு நமக்கு பிரியமானது எனக்கு என்ன செய்யுங்க, போதிங்க. என்னை உம்முடைய ஆவியை கொண்டு நல்ல வழியில் என்ன செய்யுங்க, என்னை நடத்துங்க, என்னை கரைப்பிடித்து நடத்துங்க. இப்போ 121வது சங்கீதம், மாம்சிகமான என்னுடைய பிரயாணத்தில் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்புறதுக்கு ஒத்தாசி அவர் இருக்கிறேன்னு சொன்னார்னு பார்த்தோம். இங்கே ஒத்தாசி அவர் எங்கே இருக்கணும்னா ஆவிக்குரிய நிலையில் என்னை நெருங்கி வருகிற பாவத்தையெல்லாம் அவர் தள்ளிவிட்டு சாத்தானுடைய அந்த வஞ்சகமான வார்த்தைகளுக்கு என் செவிகளை அடைச்சி என்னை பாதுகாத்து என்னை அவருடைய ஆவியை கொண்டு நல்ல வழியில் நடத்தி 11வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கனுக்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன் என்றார். இப்போ ஒப்பு கொடுக்குறாரு. ஒத்தாசியாக கூட வர்றவருக்கு அடிமையாக நான் அடியேனா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒரு அடிமையாய். இந்த அடியேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி என்னை ஒப்பு கொடுப்பது. இதை கரெக்டாக சொல்லணும்னா எஜமான்கள் அழைக்கிறாங்கன்னா இதோ அடியேன் என்று சொல்லுவாங்க. அடியேன் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு செய்பவன் என்று அர்த்தம். அவ்விதமாய் ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் ஒத்தாசையாக கூட வராரு, என்னை பாதுகாக்கிறாரு. என்னுடைய ஆவிக்குரிய நிலையிலையும் கர்த்தர் உன் போக்கையும் உன் வார்த்தையும், எந்த போக்கை, ஆவிக்குரிய போக்கையும் ஆவிக்குரிய வார்த்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஒத்தாசையாக இருந்து பாதுகாத்துக்கிறவர். கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் கேட்கிறவராய் மாத்திரம் இல்லாமல் அடைக்கலமான தேவனாக இருந்து மாம்சீகமான பாதுகாப்பும் ஆவிக்குரிய ரட்சிப்பும் கொடுத்து எந்த அளவுக்கு நமக்கு ஒத்தாசையாக இருக்கிறார் இந்த ஆவிக்குரிய அனுபவத்திற்கு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அருமையான பாடம் பாஸ்டர். இந்த ஒரு பாடத்தின் போலவே நம்ம அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே அவருடைய பாதுகாப்பாக இருக்கும்படியாக இந்த பாடத்தை ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம நிறைவு செய்வோம். ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர். எங்கள் கண்மலையின் மீட்பெருமாகிய நல்ல கர்த்தாவே, ஞான கண்மலை ஆகிய உம்மை நோக்கி நாங்கள் நிற்கிறோம். சங்கீதக்காரன் எழுதுகிறாரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அது மனுஷீகமான ஒத்தாசையும் ஆவிக்குரிய ஒத்தாசையும் மனுஷீகமான பாதுகாப்பையும் ஆவிக்குரிய ரட்சிப்பையும்
எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாகவே ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலும் ஆவிக்குரிய நிலையில் இன்னும் அதிகமாக ஆண்டோடைய சமூகத்தில் கெட்டி சேர வேண்டும் என்ற பாரத்தையும் நீர் அளிக்கும்படியாய் உங்களுடைய பாத்திரை கெஞ்சுகிறோம். எங்களை நீர் கருவியாய் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து கூட இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாள் பாடம் மிகவும் உங்களுக்கு உபயோகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது போன்ற நல்ல நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இந்த நிகழ்ச்சிகள் உங்கள் நண்பர்களுக்கு உபயோகமாகும் வண்ணமாக அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை பகிருங்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கும் மிகவும் பிடித்திருக்குமாயின் லைக் பண்ணுங்கள். இன்றைய நாள் பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குமாயின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை பதிவிடலாம். தேவன்தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவாராக.